வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை உறவுகள் தேடி அலையும் காட்சியானது வெளியாகியுள்ளது. சடலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்கள் மீட்கப்பட்டார்களா அல்லது உயிருடன் இருக்கார்களா என உறவுகள் கண்ணீரோடு கதறும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரம். ஜெயஸ்ரீ, கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 73ஆக உயர்ந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க பார்த்தோம்னா, இவங்கள் உயிரிழந்த உடல்கள், அதாவது மேம்பாடியில் உள்ள மருத்துவமனையில 43 சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த 43 சடலங்களில் 18 பேர் இறந்தவர்களின் பெயர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில 8 உடல்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நிலம்பூர் பொதுக்கல் என்ற பகுதியில் உள்ள சாலி ஆற்றில் 20 உடல்கள் கரை ஒதுங்கி உள்ளன. 20 உடல்கள் கரை ஒதுங்கி உள்ளன. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க பார்த்தோம்னா, மற்றொரு புறம் பார்த்தோம்னா நிலச்சரிவு ஏற்பட்ட வல்லார் மலை என்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் உள்ள VHSC என்ற பள்ளியில 583 மாணவர்கள் படித்து வந்தனர். தற்போது நிலச்சரிவு ஏற்பட்ட சூழல் உருவானதை அடுத்து பார்த்தோம்னா, அந்த பள்ளி நிர்வாகம், அதாவது அந்த படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போன் செய்து மாணவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா, அவர்கள் குடும்பம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து விசாரித்து வந்தனர். இந்த விசாரிக்கும் போது பார்த்தோம்னா 35 மாணவர்கள், இங்கு படித்த மாணவர்கள் 35 மாணவர்களின் நிலை தற்போது தெரியவில்லை. இவர்களை தேடும் பணி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க பார்த்தோம்னா, பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு மண்ணில் புதையுண்டவர்களை அவர்கள் உறவினர்கள் தேடி வருகின்றனர். இது ஒரு புறம் பல்வேறு, அதாவது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவுல ஆங்காங்கே உடல்கள் பல்வேறு இடங்களில் கிடைத்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம்னா பல்வேறு வீடுகள் இடிந்து விழுந்து அந்த வீட்டுக்குள் பலர் மாட்டி உயிரிழந்திருக்காங்க. மற்றொரு புறம் பார்த்தோம்னா தங்களின் உறவுகளை இழந்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற கவலை தேர்ந்த முகத்துடன் ஒவ்வொருவரும் தங்கள் உறவுகளை தேடி ஒரு சோகமான நிகழ்வு தான் இப்ப அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஜெயஸ்ரீ, நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டார்களா அல்லது உயிருடன் இருக்கார்களா என உறவுகள் தேடி அலையும் சோக நிலையானது அங்கு நிலவுகிறது. விவரங்களோடு பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.